ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிக்சல் ஓசோன் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிக்கெஸ்ட் கிளாஷ் ஆஃப் 2026 அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி தான். சிஎஸ்கே தான் டாஸ் வின் பண்ணிருக்காங்க. இதை நம்மளோட பிளேயிங் அவனை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது என்ட்ரிஷன். சஞ்சு வந்துட்டுருக்காரு. இங்கே பில்சால்ட்டேருந்து நல்ல ரன்னிங் வச்சு ரன் அடிக்கணும். விராட் கோலி போன மேட்ச் 50 50+ அடிச்சிருந்தார். விராட் கோலி போன மேட்ச் மட்டுமே நல்லா ஆடிருந்தார். இங்கே சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் பண்ணுறது மேட் ஹென்ரி ஓப்பன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி டோட்டல் மேட்ச் நம்பர் 2. ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சோ ப்ரோ 6. ஃபஸ்ட்டு பாலே 6. விராட் கோலி அந்த இடத்துல போட்டாலே லாங் ஆஃபில் மட்டும்தான் வைக்கிறார். ப்ரோ 6 ப்ரோ 6 ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ என்னமா ஆடுறாரு ப்ரோ. விராட் கோலி பறக்குது எல்லாமே. ஸ்டாண்டிங் தான் சதுர விட்றாரு. 2 பால் 2 6 அடிச்சிருக்காச்சு. 3 பால் 3 6 அடிச்சிருக்காரு. 4வது பால் ஒரு பவுண்ட்ரி. கேப் பார்த்து பிக் பண்ணிட்டாரு விராட் கோலி. இன்னைக்கு போன மேட்ச் எங்கே விட்டார் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. வாட பால் கேஸ். இது ஒரு 4 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான், அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு விராட் கோலி. யாருமே இது பண்ண முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இங்கே கலீல் அகமத் வந்திருக்காரு. செகண்ட் பவுலிங் பில்சடிசியர். ப்ரோ அவுட் இல்லை ப்ரோ அடிக்க பார்க்கணும். என்ன ப்ரோ இப்படி ஆடுறாரு. எதிர்த்து அவுட் நினைக்கிறேன். ப்ரோ அவுட்டு. தேவையில்லை ஷாட்டு ப்ரோ. டக் அவுட் ப்ரோ. பில்சால்ட் டக் அவுட்டு. 2 மேட்சுமே ஸ்கோர் எதிர்பார்த்தேன். இங்கே அவுட் ஆகிட்டாரு. காட்டன் போல்ட் நேராக கொண்ட கலீல் அகமது கையில் கொடுத்துருக்காரு. டேவிட் படிக்கல வந்திருக்காரு. அவர்கிட்ட நல்ல ஒரு ரன்னை எதிர்பார்க்கணும். போன மேட்ச் அடிக்கலை. 2 6 அடித்தார் விராட் கோலி. கேட்சா இல்லை ப்ரூ. நல்லா போடுறாங்க. 4 இல்லை 4. இது 4 ப்ரோ. இது 4 பட்டோன்னே தெரிஞ்சிச்சு. 4 ஐடில் எல்லாமே ஐடில். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டான சீரீஸ் தான். ஒரு 2-3 மேட்ச் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறையா சீரீஸ் இருக்குது. ஆப்கானிஸ்தான் சீரீஸ், இங்கிலாந்து சீரீஸ்லாம். ப்ரோ இப்படி போடாதீங்க. 6 4 ப்ரோ. அது பட்டோன்னு ஷார்ட்டான சீரீஸ் தான். அதனால் 2-3 மேட்ச் தான் வரணும். குவாலிஃபை அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் குவாலிஃபை, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் வரும். சொல்கிறதுக்குள்ளே இங்கே தேவதத் படிக்கல ஃபஸ்ட்டு பவுண்டரி அடிச்சுட்டாருங்க. ஓவர் 10 போட கரெக்டாக காலிலே குத்திருக்காரு. லெக்கில் அவருக்கு போட்டிங்கன்னா அவர் சரியான பவருங்க. லெக்லாம் கரெக்டாக குத்திங்கன்னா அடிப்பார். ப்ரோ நீ லெக்கில் போடுன்னு நான் சொன்னேன்னா, பட் இருந்தாலும் நான் சைட்லேயும் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சிருக்காரு. இங்கே இறங்கி வந்து சரியான ஷாட். இது என்ன மாதிரியான ஷாட். 100 அகமத் இன்டு அட்டாக். கேட்சா இல்லை ப்ரோ. 6 6 கைஸ். டைமிங் இல்லைனாலும் போயிருக்கு. 100 அகமத் வந்த ஃபஸ்ட்டு பாலே அடித்து அட்டாக் பண்ணிருக்காரு கோலி. இன்டு தி அட்டாக் கைஸ். ஓடியார் ப்ரோ சிங்கிள் மட்டுமே எடுத்துக்கலாம். ஒரு ஓவரில் கொஞ்சம் பொறுமையாக விடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே விராட் கோலி இங்கே ஒரு 4 இல்லைங்க. 4 இல்லை, தடுத்துட்டு வருங்க. அவுட் ஃபீல்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது வந்து நம்ம பெங்களூர் ஸ்டேடியமில் தான் வரோம். சொல்ல மாதிரி வென்யூ பெங்களூர் ஸ்டேடியம் தான். கேட்ச் இல்லை ப்ரோ. 6 ப்ரோ. இதெல்லாம் எல்லாமே ஐடில். பட்டோன்னே தெரிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டில் ஒரு 4 சரியான 6. இது ஓடியார். கேட்சா இல்லை ப்ரோ. 6 ப்ரோ. இது 6 ப்ரோ. எப்படி ப்ரோ 6 போவோம். குட்டு ப்ரோ டைமிங்கு. ஆனால் தெரிச்சிருக்கு. பட்ட ஒன்று எஜ்ஜு பட்டு தான் போணுச்சு. பட் இருந்தாலும் 4 4 கைஸ். இதுவும் 4 சேர்த்துக்கோங்க. 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்கிறாங்க. 50+ பார்ட்னர்ஷிப் வரப்போகுது இங்கே 2 பேருக்கும். இன்னும் வார்ட் ஆஃப் பிளேயர் இன்னுங்க ஸ்வீப் ஷாட்லாம் ஆடுறாரு தேவதத் படிக்கல். ஷார்ட் சைஸ் பூர் தான். பட் இருந்தாலும் 4 போகும் பாருங்கள். அவ்வளோதான். 50 பார்ட்னர்ஷிப் வந்தாச்சு. 50+ பார்ட்னர்ஷிப் ப்ரோ. 6 ப்ரோ. 6 அவ்வளோதான். 50+ பார்ட்னர்ஷிப் இங்கே வந்திருக்கு பிட்வீன் தேவதத் படிக்கல் அண்ட் விராட் கோலி கிட்டேருந்து. அன்சோல் கம்போஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கார். ஃபஸ்ட் ஓவர் 6 யார் வந்தாலும் புது பால் 4 இருந்தாலும் 4 யார் வந்தாலுமே அடிக்க அட்டாக் பண்ணுறாரு விராட் கோலி. ஃபஸ்ட்டு பாலாக இருந்தானே, செகண்ட் பாலாக இருந்தானே சொல்லி முடிக்கல ப்ரோ. இப்படி ஆடுறாரு ப்ரோ. 6 ப்ரோ. 50 போட்டார். அவ்வளோதான். அந்த 6 ஒரு 50 வந்திருக்கு. இவர் 29 பால்லே 50 போட்டிருக்காரு. 4 கைஸ். 4 ப்ரோ. அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ. அவ்வளோதான். இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணி ஆகணும் ப்ரோ. 4 ப்ரோ. கேட்சு ப்ரோ. கையிலே கொடுத்துட்டேண்ணா. விராட் கோலியா? ஆமாம் கைஸ். 50 ஐ திங்க். எனக்கு தெரிஞ்சு 50 போட்ட 2-3 பால்லே அவுட் ஆகிருக்காரு. இங்கே ஓவர் 10 ஸ்ட்ரைக் பண்ணுற ப்ரூ 55 அவுட் ஆகிருக்காரு ப்ரோ. ரஜத் பட்டிதர் இங்கே வருவார்.
ஃபஸ்ட்டு பாலே ஸ்டார்ட் பாலே வந்திருக்காரு. பட் இருந்தாலும் பொறுமையாக தான் ஆடணும். சன்வீர் வந்திருக்காரு. சன்வீர் ஓ ப்ரோ கையில் இல்லை ப்ரோ. 6 ப்ரோ 4 ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்மளுக்கு தேவை 200+ பார்ட்னர்ஸ். 200+ என்ன வேணும் அப்போ டிஃபெண்ட் பண்ண முடியும். பவுலிங்காக இல்லை கேட்ச் ப்ரோ. அது கையில் இல்லை ப்ரோ. 4 போட்டு தேவ்தத் படிக்கல் ஆன் ஃபயர் கைஸ். வாட் அ பிளேயர் தேவ்தத் படிக்கல் அப்படின்றாங்க. 4 இல்லை 4 ப்ரோ. 4 பெரிய ப்ரோ. 4 ப்ரோ. இது என்ன ப்ரோ பவுண்ட் தூக்கி போட்டு விளையாட்டுருக்காங்க இவங்க 2 பேரும். 4 தானே ப்ரோ இது. எஸ் தேவ்தத் படிக்கலோட 50 இங்கே வந்திருக்கு வெறும் 25 பால்லையே. ஓ வாட் 6 கேட்சா. எஸ் 6 கைஸ். என்ன ஷாட் இது. ஸ்பின்னர் கார்டன் ஷாட்லாம் இங்கே ஆடிட்டு இருக்காரு. பட்டோன்னு தெரிச்சிருச்சு பால். 6 இல்லை கைஸ். 4 ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் ரன்ஸ் தான் தேவை நம்மளுக்கு. இந்த ஒரு பெரிய ஓவராக மாற்றணும். ரஜத் பட்டிது ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே ப்ரோ. 4 ப்ரோ சொல்லி முடிக்கிற அந்த ஒரு பெரிய ஓவராக ஆகணுன்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஓ கலீல் அகமத் வந்திருக்காரு. 4 கைஸ். வந்த உடனே வெல்கம் பண்ணுறாரு வாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 ஆரம்பிச்சிருக்காரு கலீல் அகமத் தேவ்தத் படிக்கல். ஓ கைஸ் 6 பட்டோன்னு தெரியுது 6ன்ட்டு. இந்த ஷாட் எல்லாரையுமே ஆட்டாங்க. விராட் கோலி லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டர். விராட் கோலி தேவ்தத் படிக்கலாம் இந்த ஷாட் ரொம்ப பிடிக்கும் போல் அவங்களுக்கு. இப்படியே தான் ஆடுறாங்க ப்ரோ. அடுத்த ஷாட் 6 ப்ரோ. இது 4 ப்ரோ. சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே அடுத்த ஷாட் அடிக்கிற இறங்கி வந்து வச்சு செய்கிறாருங்க சிஎஸ்கேவை. இங்கே கல்லிச்சு தேவ்தத் படிக்கல். ஓ 100 அவுட்டு. ஷோ விடோமரை பொறுமையான்னு சொல்லிட்டே இருந்தேன். பட் நானே இப்படி கேவலமாக ஆடி அவுட் ஆகிட்டேன். நேராக போட தான் பார்த்தேன். நான் ஷார்ட்ஸுக்கு தான் போனேன் நேராக ஸ்ட்ரைட்டுக்கு. பட் இருந்தாலும் கிளியர் அவுட் கைஸ். இது கிளியர் அவுட். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட்டிங் கைஸ். நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. எஸ் டிம் டேவிட் வந்துருக்காருங்க. இப்படி தாங்க தேவை. செல்லாக்குட்டி கூட்டுவாங்க. ஓ சிங்கிள் எடுப்போம். சிங்கிள் அன்சுல் கம்போஸ் இன்டு தி அட்டாக் கைஸ். 2வது ஓவர் ஐ திங்க். ஆமாம் ஃபர்ஸ்ட் 2வது ஓவர். ஓ வந்தோடனே வெல்கம் பண்ணிருக்காரு. யார் டிம் டேவிட்டா? இல்லை ஆமாங்க டிம் டேவிட்டுங்க. வந்தோடனே வெல்கமோட ஆரம்பிச்சிருக்காரு. இதுவும் வெல்கம் தான் கைஸ். 2 பால் 2 4 3 பால் 3 4 கைஸ். ஓ திருப்பி அதே பால் அதே ஷாட். ரிசல்ட் தான் வேறு நினைக்கிறேன். இல்லை ரிசல்ட் அதே தான். 6 பட்டிதார் இந்த ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு இங்கே. டீம் டேட் மட்டும் தான் அடிப்பார். நான் அடிப்பேன்ட்டு. ஓ 6 கைஸ். 6 கைஸ் இது. ஓ இந்த ஷாட் 2 பார்த்துட்டோம். இவர்கிட்ட 2 ஷாட் இது மாதிரி பார்த்துட்டோம். சும்மா தூக்கிட்டு செய்கிறாரு. டைமிங் பர்ஃபெக்டில் இருக்குங்க அவருக்கு. 6 கைஸ் இது. ஓ 6 கைஸ். 3 6 கடைசியாக மட்டுமே 3 6 அடிச்சிருக்காரு இங்கே. இது ரஜத் பட்டிதார். ஓ ரஜத் பட்டிதார். டிம் டேவிட் 6 கைஸ். 4 பட் இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. 100 அகமத்தை ஸ்ட்ரைக் பண்ணும். டிம் டேவிட் அடிச்சிருக்காரு. போனால் அவர்கிட்ட பெரிய ஸ்கோர் எதிர்பார்த்தோம். ப்ரோ 4 எஸ் 4 கைஸ். அவ்வளோதான். டிம் டேவிட் இங்கே ஆடிட்டு இருக்காரு பொறுமையாக. ஒரு பிரச்சனையுமே இல்லை. போன எங்கே நடுறாரு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு டிம் டேவிட். இப்போ டிம் டேவிட் ப்ரோ கேட்சா இல்லை. 6 கைஸ். 6 ஏன் 6 கைஸ். ஓகே தான் டைமிங். பட் இருந்தாலும் 6 போகும். ஏன்னா அவர் அடித்த பவர் அப்படி. அவருக்கு சரியான பவர் இருக்குது. மேட் ஹென்றி ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப ஓவர் கழிச்சு வராருன்னு நினைக்கிறேன். ஓ ப்ரோ ஃபஸ்ட்டு பால் போல்டா இல்லை ப்ரோ. இல்லை ஓ ஆமாம் ப்ரோ போல்ட்டு குச்சி கழட்டுருக்காரு. அவ்வளோதான். செட்டில் பெட்டர். ரஜத் பட்டிதார் கான். ஜித்தேஷ் சர்மா வந்திருக்காரு. ஓ ஃபஸ்ட்டு பாலே அடிக்க பார்த்துருக்காரு. கேட்சா? ஆமாங்க. இல்லைங்க 4 யாருன்னு தெரில. இது யாருங்க இது? டிம் டேவிட் கைஸ். டிம் டேவிட் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இது ஒரு 4 கைஸ். சேர்த்துக்கோங்க. டோட்டலில் 188 வந்தாச்சு. இன்னொரு 50+ அடிச்சா தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணி அவனு முக்கியமான மேட்ச் இது. அதனால் குவாலிஃபயர் போக முடியாது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் இது வந்து ஷார்ட்டான ஐபிஎல் மேட்ச் தான். நம்மளுக்கு இன்னும் நிறையா சீரீஸ் இருக்குது. 2 3 4 5 சீரீஸ் தான் இருக்குது. அதை முடிக்கணும். அதனால தான் சொல்கிறேன். ஷார்ட்டான ஐபிஎல் வச்சுருந்தேன். நான் தான் வச்சுருந்தது. இது செட் பண்ணது 2 3 மேட்ச் தான் ஆர்சிபிக்கு வச்சுருந்தேன். லீக் மேட்ச் 3 மேட்ச் தான் வச்சுருந்தேன். மித்ததெல்லாம் குவாலிஃபயர் 2 மேட்ச் தான் வச்சுருந்தேன் கைஸ். அவ்வளோதான். நான் தான் க்ரியேட் பண்ணது. ஓனா ஜித்தேஷ் சர்மா. டிம் டேவிட் இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்காரு. சொல்கிறேன் அதுக்குள்ளே 4-5 4 இருந்திருக்கு. 4-5 பவுண்ட்ரி வந்துருச்சுங்க. இதுவும் ஒன்று சேர்த்துக்கோங்க. 6வது பவுண்ட்ரி வந்திருக்கீங்க. ப்ரோ 6 கேட்ச் ப்ரோ. இல்லை 6
ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. பவுன்சராக போட்டிங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். ஃப்ரீ ஹிட் நோ பால். இது 6 கைஸ். கேட்சோட பிடிச்சிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. 6 கைஸ், அவ்வளோதான். இங்கே 200 210 ப்ளஸ் வந்திருக்கு. ப்ரோ 6 ப்ரோ 6 இல்லை கைஸ், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது 225. அவ்வளோதான். இதோட இந்த பாலோட டிம் டேவிட்டோட 50 வந்திருக்கு இந்த பவுண்ட்ரியோட. ப்ரோ 6 ப்ரோ. எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இது விராட் கோலி, டேவிட் படிக்கல், டிம் டேவிட்டோட ஸ்கோர் வச்சு பார்த்தாலும் 150 ப்ளஸ் வந்துடும் அந்த டீமுக்கு. ப்ரோ 6 ப்ரோ 4. ஒரு பிரச்சனையுமே இல்லை. கலீல் அகமத் போட்டாலும் பட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு இங்கே டிம் டேவிட் கைஸ். ஓ கைஸ், அதே காலிலே போடுறாங்க. அவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அழுப்பு போடாமல். நல்ல ஒரு ஃபீல்டிங் கைஸ். சிவன் டூபே தான் நினைக்கிறேன். ஆமாம், அவுட்டில் இல்லை ப்ரோ. ப்ரோ 6 கைஸ். டிம் டேவிட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு இங்கே. டிம் டேவிட் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. இதோட 74 வந்துட்டாருங்க டிம் டேவிட். பட் செஞ்சுரி போட முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம லாங் ஆஃப்ல ஓடிக்கலாம். 6-4 கைஸ். இது அவ்வளோதான். 247 டார்கெட் இங்கே. சிஎஸ்கேவுக்கு சேஸ் பண்ணுவாங்களா பார்ப்போம். சேஸ் பண்ணணும் தான், முக்கியமான மேட்ச் தான் அவங்களுக்கும். சேஸ் பண்ணணும். 247 டார்கெட். சஞ்சு அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சு மட்டும் தான் கட்டுறாங்க. ஜாக்கப் டஃபிக் கொடுத்துருக்கோம் நம்ம இந்த ஃபஸ்ட் ஓவர். ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஓப்பன் பண்ணிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஷாட் ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரோ கேட்சா இல்லை ப்ரோ. புவனேஸ்வர் குமார் இன்டு தி அட்டாக் ப்ரோ. 6 வந்த மொத்தம் பால் இது ஷாட் வெல்கம் பண்ணிருக்காரு சஞ்சு சாம்சன். என்ன ஷாட் இது, மறக்கவே முடியும் சடனால இந்த ஐபிஎல்ல. ப்ரோ 6 ப்ரோ. இங்கே சஞ்சு அட்டாக் பண்ணுறாரு. 2 பால் 2 6 அடிச்சிருக்காரு. ஒருட்ட தப்பாக கொடுத்துட்டேன் போல. விக்கெட் வேணும் ப்ரோ இப்போ. ப்ரோ எஸ் சொல்லிட்டே இருக்கேன். விக்கெட் எல்பிடபிள்யூ கேஸ். விக்கெட் கேஸ். இது விக்கெட் தானே. ஜாக்கப் டஃபி ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. எஸ் போல்ட் கரெக்டாக போய் ஸ்டெம்பிளே பட்டிருக்கு. சஞ்சு கான் கைஸ். சஞ்சு கான். ஜாக்கப் டஃபி ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு இங்கே. ஜாக்கப் டஃபி ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. ஆயுஷ் மாத்திரைங்க. இவரும் கொஞ்சம் கஷ்டமான பெட்டர் தான் ப்ரோ. ஐபிடபிள்யூ இல்லை. குருணல் பாண்டியா கேட்சா இல்லை கைஸ். 6 கைஸ். இது என்ன கைஸ், எல்லாருமே அடிக்கிறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இப்போ தான் அடிக்கிறாரு. ஆயுஷ் மாத்திரை கைஸ். இது 6. ஆயுஷ் மாத்திரை நல்லா அடிக்கிறாரு. ரமாரி ஷெப்பர்ட் கைஸ் இன்டு தி அட்டாக். போன மேட்ச் ஹீரோவாக இருந்தார். இப்போ ஹீரோவாக இருப்பாரா இல்லை ஜீரோவாக இருப்பாரா? சொல்லி முடிக்கலை. இந்த அடிஸ்டாரில் 4 எட்ஜு பட்டு போயிருக்கு. 4 கைஸ் தரான். கேட்ச் ப்ரோ. கேட்ச் விராட் கோலி ப்ரோ. இல்லை ரஜித் ப்ரோ. எஸ் விக்கெட்டு. அவ்வளோதான். யார் குர்னால் பாண்டியா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. இறங்கி வந்து அடிக்க பார்த்துருக்காரு. ஃபீல்டர் மட்டும் இல்லைன்னா அது 4 ப்ரோ. அது 4 ப்ரோ. அது எஸ் குர்னால் பாண்டியா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. அங்கே பாருங்கள். ருத்ராஜ் கெய்க்வாட் கான் ஃபார் 4. சிஎஸ்கே கேப்டன். பிரசாந்த் வீர் வந்திருக்காரு இங்கே. பிரசாந்த் வீர் இல்லை சிங்கிள் மட்டுமே ப்ரோ. சிங்கிள் மட்டுமே எடுத்துருவாங்க. கேட்ச் ப்ரோ. கேட்ச் எங்கேயோ இருக்குது ப்ரோ. ப்ரோ எஸ் ஸ்கொயர் எடுத்து. அவ்வளோதான். கேட்சு விக்கெட்டு எங்கே இருந்துச்சு ப்ரோ. அதை இங்கேருந்து கொண்டு வரத்துக்குள்ளே தட்டி ஸ்கொயர் ஆம் கொடுத்துக்குள்ளே பாதி கேட்ச் இருந்துச்சு. பயந்துட்டேன். கேட்சை பிடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் தட்டி விட்டேன். பிடிச்சாச்சு. ராமா ஷெப்பர்ட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் ஹீரோவாக தான் இருந்திருக்காரு. சிவன் டூபே கைஸ். டூபே இன்டு தி அட்டாக். ஓகே ப்ரோ. விக்கெட்டா? இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை. சிஎஸ்கே இன்னும் 100 தாண்டல. ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சிஎஸ்கே ஐபிஎல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கேம்லேயும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம பொறுமையாகவே ஆடுவோம். பொறுமையாக 6 போனால் கூட பரவாயில்ல ப்ரோ. கேட்ச் எஸ் கேட்ச். என்ன ப்ரோ எல்லாமே எங்கெங்கேயோ இருக்குது ப்ரோ. எல்லாமே எங்கே இருக்குது ப்ரோ. பிடிச்சிட்டானா எங்கேயோ இருக்குது ப்ரோ. அது எங்கேயோ இருக்குது ப்ரோ. அது அந்த பட்டனு இது பிசியில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ. எங்கேயோ இருக்குது ப்ரோ அது. பட் ஆயுஷ் மாத்திரை கான் ஃபார் 20. சஃப்ராஸ் கான் வந்திருக்காருங்க. சிஎஸ்கே நல்ல பேட்டிங் லைன் இருக்குது. பட் அது எக்ஸிக்யூட் பண்ண தெரில அவங்களுக்கு. 4 இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 தேவையல்டாஸ் பவுலிங். யார் இது? யார் தெரிலங்க கைஸ். இது யாருன்னு தெரில. அடுத்த மேட்ச் நம்மளுக்கு மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறம் தான் குவாலிஃபயர். நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணோம்னா குவாலிஃபை ஆயிடலாம். அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட இருக்குது கைஸ். அதில் வின் பண்ணி ஆகணும். 3 மேட்ச் வின்னு.
ஓ குருநாள் பாண்டே என்று திரும்பி அட்டாக். ஓ ப்ரோ தப்பு 4 ப்ரோ 4 தப்புன்னு சொல்லிட்டே இருக்கேன், அதுக்குள்ளே 4 கைஸ் போயிடுச்சு ப்ரோ. 4 ப்ரோ. ஸ்பின்னர் மட்டுமே தான் அட்டாக் பண்ணுறாங்க அவங்க, ஸோ மட்டுமே அட்டாக் பண்ணுறாங்க ப்ரோ. 4 இல்லை தடுத்துருங்க ப்ரோ. சிங்கிள் மட்டுமே ப்ரோ, சிங்கிள் மட்டும்தான் எடுத்துருக்காங்க இங்கே, அவ்வளோதான் சிங்கிள் மட்டுமே. இன்னும் ஒரு 8 ஓவருக்கு அவுட்டு ப்ரோ. இது அவுட்டு ப்ரோ, வெளில போயிட்டார் ப்ரோ. இல்லை ப்ரோ திருப்பி நீ பிடிங்கி எடுத்து அடிக்க வேண்டியது ப்ரோ, வெளில போயிட்டார் ப்ரோ. ஒரு என்ன ப்ரோ நீனு அவுட்டு இல்லை ப்ரோ, அவுட்டா என்ன ப்ரோ நடந்துச்சு புரியலை ப்ரோ. பக்கில் என்ன ப்ரோ இப்போ இருக்கு. சிவன் டூபே கான் ஃபார் லெவல் கைஸ், ரன் பை விராட் கோலி, டைரக்ட் த்ரோ. நான் இப்போ தான் பார்க்குறேன், கவனிக்கிறேன். 4 எஸ் 4 கைஸ், ஒரு பிரச்சனையுமே இல்லை, அடிச்சுக்கட்டும் 4. பட் இருந்தாலும் மேட்ச் நம்ம தான் வின் பண்ண போகிறோம்னு சொல்ல முடியாது. சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. 93-5 இருக்காங்க இங்கே. ஓ கைஸ் 4 இல்லை கைஸ், நல்ல வேலை விக்கெட்டு ப்ரோ. எங்கேயோ கொண்டு வச்சிருக்கீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ பிடிக்காது இதை. விராட் கோலி ப்ரோ பிடிச்சிரு ப்ரோ, ஒரு பிரச்சனையுமே இல்லை. எஸ் ட்ரையாங்கிள் தட்டு, அவ்வளோதான் கேட்ச்சு. எஸ் விக்கெட் இங்கே. ஸ்ரேயா சர்மா ஸ்பின்னர் மட்டும் தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம், பட் ஸ்ரேயா சர்மா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. சஃப்ராஸ் கான் கான் ஃபார் 23 கைஸ். ஓ அன்சுல் கம்போஸ், அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை, அவ்வளோதான் மேட்ச் வின் பண்ணிட்டோன்னா. வி ஆர் குவாலிஃபைட் டு தி செமிஃபைனல்ஸ் கைஸ். இங்கே இந்த டாடா பில் 2026 செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கோம். ரொம்ப கஷ்டமான இருந்துச்சுங்க, ஹார்ட் மோடில் தான் விளாண்டுருந்தோம், பட் ரொம்ப இருந்தாலும் நம்ம வின் பண்ணிருக்கோம். இங்கே நம்மளோட ஃபஸ்ட்டு ஐபிஎல் ட்ராஃபி தூக்க முடியுமா நம்மளால்? ப்ரோ 4 பிரச்சனையே இல்லை, அடிச்சுட்டு போங்க. பட் இருந்தாலும் நாங்கள் தான் வின் பண்ண போகுது, ஆர்சிபி தான் வின் பண்ணும். யார் ப்ரோ இது? அன்சுல் கம்போஸ் அடிக்கிறாருங்க ப்ரோ. கேட்ச் எங்கே என்ன ப்ரோ, எல்லாம் தூக்கி எங்கேயோ வச்சுருக்கீங்க. ட்ரையாங்கிள் ப்ரோ, அவுட்டு ப்ரோ. இது ப்ரோ ட்ரையாங்கிள் எங்கேயோ தூக்கி வச்சுருக்காங்க ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ இது பண்ணுறது? 100 அகமது வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சிஎஸ்கே 120 மடக்கலாம்னு நினைக்கிறேன். கேட்ச் ப்ரோ. கேட்ச் எங்கேயோ தூக்கி வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் ப்ரோ. எஸ் எக்ஸல் தட்டு, அவ்வளோதான் விக்கெட் கைஸ். பேக் டு பேக் விக்கெட்ஸ் இங்கே. புவனேஸ்வர் குமாருக்கு ஹேட்ரிக்குங்க. சிவம் துபை ஆன ஹேட்ரிக், சிவம் துபைன்ற பாருங்க. புவனேஸ்வர் குமார் ஆன ஹேட்ரிக், ஹேட்ரிக் மட்டும் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் திருப்பி இதே போட்டு காமிச்சிட்ருக்கீங்க, சீக்கிரம் சிக் பண்ணுறது எப்படின்னு தெரில. உங்க பாருங்கள் அப்படின்னு செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாரு. எல்லா மேட்ச்லையுமே ஏதாச்சும் டீம் பிளேயர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். கலீல் அகமத் லாஸ்ட் விக்கெட் வந்திருக்காரு. சரி லாஸ்ட் விக்கெட்டில் என்ன ஒரு 2 விக்கெட் இருக்குது ப்ரோ. 123க்குள்ளே அடக்கி இது பண்ணுறான் ப்ரோ சிஎஸ்கேவை, அவ்வளோதான் ப்ரோ. கேட்சு ப்ரோ. எல்லாத்தையும் தூக்கி எங்கேயோ வச்சுருக்கீங்க, பட் இருந்தாலும் கேட்ச் ப்ரோ. எங்கேயோ தூக்கி வச்சுருக்கீங்க ப்ரோ, இங்கே சென்னை வரைக்கும் போகுது, அவ்வளோ தூரம் தூக்கி வச்சுருக்கீங்க. சரி கைஸ் இது அவுட்டு. யார்? ஜாக்கப் டஃபே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு இங்கே. அவ்வளோதான், நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம் செமிஃபைனல்ஸ். இந்த டாடா ஐபிஎல் 2026 நம்ம செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருக்கோம். இந்த 123 சிஎஸ்கே மடக்கிடலாம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ரமார் செப்பர்ட் விக்கெட் எடுக்கணும், ஸ்டெம்ப் லைன்லேயே போடுவோம் நம்ம ப்ரோ. விக்கெட், எஸ் பால் விக்கெட், அவ்வளோதான். இதோட சிஎஸ்கே அவுட் ஆஃப் தி ஐபிஎல் கைஸ். பட்டோனே ஸ்டெம்பில் பட்டோனே பால் பவுண்டரி அன்றைக்கி நேராக தெரிச்சிட்டு போகுது. ஸோ இதோட நம்ம வின் பண்ணிருக்கோம், குவாலிஃபை ஆகிருக்கோம். நம்ம வாங்க அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் கூட. நல்ல ஒரு மேட்ச். வாட கைஸ், பாய். இங்கே பாருங்கள் போட்டியின் சுருக்கமே தான், அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ்.